அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்க ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்க ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மகரம், குரு பயிற்சி பலன்கள். மகரம் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடையக்கூடிய, மாபெரும் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு காலம். மகரம் ஒரு மறுமலர்ச்சி யோகம், மாபெரும் சிகரத்தை தொடக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம். நல்ல கவனிங்க, இந்த மகரத்திற்கு 3/12 இந்த யோகம்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுது, மகரத்திற்கு இந்த யோகம்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். மகரத்திற்கு 3/12 குரு பகவான் 26/5/2026 அன்று கடகராசிக்கு, 26/5/2026 கடகராசிக்கு உங்களுக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கடகம் என்பது மகரத்துக்கு 7ஆம் இடம். ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், பொது வாழ்வில், அரசாங்கத்தில், பதவியில், உத்தியோகத்தில் ரொம்ப முன்னுக்கு வரணும், எந்தவித பிரச்சனை இல்லாமல் வெற்றிக்கு மேல் வெற்றி அடையணும். 7ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு வெற்றி அடைஞ்சாதான் எல்லாவித யோகங்களும் கிடைக்கும். அப்போ மகரம் ஒரு சிகரத்தை தொடும் அப்படின்னா அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மகரத்துக்கு 7ஆம் இடத்துல போய் குரு உச்சம் பெறுகிறார். ஒரு சுபத்துவம் வாய்ந்த கிரகம், 3/12 இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி யோகத்தை நிச்சயமாக அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவால் மகரத்திற்கு நிச்சயமாக உண்டு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது புது வேகம், புத்துணர்ச்சி. சந்திரன் நல்ல கவனிங்க, சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதான் ராசியா இருக்கும். அப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய குரு, மகரத்தில் சந்திரன் இருப்பார். அப்ப சந்திரன் பார்க்கும்பொழுது அந்த மகரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு புது வேகத்தை கொடுக்கும், ஒரு புது திறமையை கொடுக்கும், ஒரு புது சாதனையை உருவாக்கும் ராசியை பார்க்கும்போது. ஏன்னா இவர் ஒரு பலவிதமான தூண்டுதலை தூண்டுவார், முயற்சிக்கு, அதாவது முன்னேற்றத்திற்கு, வருமானத்திற்கு, பதவிக்கு, புகழுக்கு, அந்தஸ்துக்கு, சாதனைக்கு, இதெல்லாம் தூண்டக்கூடியவர். 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு மகர ராசியை பார்ப்பார்.
மகரத்தின் மனதை சாதனைக்கு, மகரத்தின் திறமையை தூண்டுவார், பயணத்தை கொடுப்பார், சாதனை செய்வார். வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொழிலில் மிகப்பெரிய லெவலில் வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டிலே திருமணம், வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது, இப்படிலாம் ஒரு மிக அபாரமான அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துவது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. 3-12 குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் இத்தனை யோகங்கள் அற்புதமாக அமைக்கும். மகரத்தை பொறுத்தளவு உள்நாட்டு தொழிலை விட வெளிநாட்டு தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. 7.5 சனியா எத்தனையோ துன்பங்கள் அடைந்திருந்தாலும் இது மாபெரும் வெற்றி சாதனை, மாபெரும் மறு மலர்ச்சி, மகரத்துக்கு மறு மலர்ச்சி, புத்துணர்ச்சி, புது வேகம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ இந்த 3-12 7ஆம் இடத்திலிருந்து அது முதல்ல எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். மகரத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் லாபஸ்தானம் மட்டும் இல்லை, அரசனுக்கு நிகரான வருமானம், வெற்றி. உச்சம் பெற்ற குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, நல்ல பதவி, அரசாங்கத்தில் பதவி, அரசியலில் பதவி, செய்கிற வியாபாரத்தில் அப்படியே வருமானம் கொட்டும். இதெல்லாம் தரக்கூடியது இந்த 11ஆம் இடம். நல்ல திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சியாக, அதாவது மனசு விரும்பி, அதாவது ஒரு காதல் திருமணமாக இருக்கட்டும், ரொம்ப நாள் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அந்த காதல் திருமணம் இந்த 11ஆம் இடத்துல குரு பார்ப்பதால் மிகப்பெரிய அந்த காதல் திருமணம் வெற்றி அடையும். அதே நேரத்தில் ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, அவங்களுக்கும் கல்யாணம் முடியும். அப்போ திருமணத்தை நடத்துவது இந்த 11ஆம் இடம் தான். அதுவும் சாதாரண திருமணம் இல்லை, மனசுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி, மனசை நிறைவு, அதாவது ஆசபாசத்தை மனதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு முழு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு திருமணத்தை ஏற்படுத்தும். நல்ல மனசு திருப்தியான ஒரு சொத்தை கொடுக்கும், ஒரு பதவியை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பது இந்த 11ஆம் இடம். மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பது இந்த 11ஆம் இடம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜாதகத்தில் உபஜயஸ்தானத்தில் அதுவும் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமையடைந்து பார்த்தால், 11ஆம் இடத்தை பார்த்தால் அரசனுக்கு நிகரான வருமானம் வரும், பெரிய புகழ் அடைவார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. நல்ல சம்பாத்தியம், நல்ல பண வருமானம், நல்ல பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொழில் அற்புதமாக இருக்கும். சரி, அடுத்ததா இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடமும் உபஜயஸ்தானம். அப்போ உபஜயஸ்தானம் என்பது மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்போ 2 உபஜயஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உபஜயஸ்தானங்கள் ஒரு உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படும் பொழுது அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். பயணங்கள் எல்லாம் பணம் கொட்டும், பணமாக மாறும். இப்போ பயணங்கள் என்ன? ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு வெளியூர் பயணம், ஒரு வெளி மாநில பயணம். இப்போ இதெல்லாம் வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த காரியங்களை செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அது யாருடைய இடம்? குருவினுடைய இடத்தை குருவே பார்க்குறார். 3ஆம் இடம், மகரத்துக்கு 3ஆம் இடம் மீனராசி, குருவினுடைய வீடு. அந்த குருவின் வீட்டையே மகரத்தில், அதாவது கடகத்தில் இருந்து குருவன் உச்சம் பெற்று பார்க்கிறார். உச்சம் பெற்று பார்க்கும்போது என்ன? மகரம் சிகரத்தை தொடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை, வெற்றி சாதனை. அதே நேரத்தில் ஒரு சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவி வாய்ப்பு, அரசியல் வெற்றி சாதனை, அரசாங்கத்தில் பெரிய பதவி, கலைத்துறையில் சாதிப்பது, சினிமா துறையில் சாதிப்பது. சினிமா துறையில் இதுவரைக்கும் இப்படி ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாமே சிறப்பாக வெற்றி அமையக்கூடிய ஒரு யோகம்தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் மகர ராசிக்கு சூப்பராக பிரமாதமாக லைஃப்னா இப்படி ஒரு லைஃப் மகரத்துக்கு இனி வரப்போதில்லை, அந்தளவுக்கு பிரமாதமாக வரப்போகுது. இது பொது பலன். மகர ராசி நேயர்கள் பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு
நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஜோதிடம் நல்ல திரும்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.